ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ சபாசி கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மொபைலுக்கு உடனடியாக வரும். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். 200 கிராம் சவ்வரிசி எடுத்துக்கலாம். அதை தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 மணி நேரம் ஊற வச்சு இப்போ சவ்வரிசி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஊற வச்ச சவ்வரிசியை 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்த சவ்வரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் எதுக்குன்னா சவ்வரிசி ஒட்டிடாமல் தனியாக இருக்கிறதுக்கு. இப்போ அடி பிடிக்காமல் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்தனால இது சீக்கிரமாக வெந்துடுச்சு. நீங்கள் ஊற வைக்காமல் இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பேன் வச்சு அதில் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய்யை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். அதில் பட்டை, கிராம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ முந்திரி, திராட்சை சேர்த்துக்கலாம். அது பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம பாதாம் சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வேக வச்சு எடுத்த சவ்வரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிப்புக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கலருக்காக லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 200 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் 200 கிராம் சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிச்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம சவ்வரிசி கேசரி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.